என் நண்பனுக்கு ஆர்டர் செய்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மொபைல் போன் 2 மாதம் ஆகியும் வந்து சேரவே இல்லை. கஸ்டமர் அலைந்து அலைந்து அலுத்துப் போனான். எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் கடைசியில் செய்த ஒரு புத்திசாலித்தனமான விஷயம், அந்த முழு 10,000 ஐயும் திரும்பப் பெற உதவியது. சாதாரண கஸ்டமர் ஐ தாண்டி உங்கள் உரிமையை எப்படி நிலைநாட்டுவது? உண்மையில் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பலருக்கும் நடக்குது. அமேசான், பிளிப்கார்ட் போன்ற பெரிய நிறுவனங்களில் ஆர்டர் செய்த பொருள் வராமலோ, சேதமடைந்தோ அல்லது வேறு ஒரு தவறான பொருளோ வந்தால் முதலில் என்ன செய்வோம்? அவர்களின் கஸ்டமர் ஐத்தான் அணுகுவோம். ஆனால் பல சமயங்களில் டெலிவரி ஆகிவிட்டது, நாங்கள் விசாரணை செய்கிறோம் என்ற ஒரு ஆட்டோமேட்டட் பதில் அல்லது சாட் மெசேஜை தவிர வேறு எந்த தெளிவான தீர்வும் கிடைக்காது. இதுதான் நடைமுறை. இங்குதான் என் நண்பன் ராஜேஷ், கோயம்புத்தூரில் இருப்பவர், சட்டப்படி ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்தார். அவர் நேரடியாக இ-காமர்ஸ் நிறுவனத்தின் நோடல் ஐ அணுகினார். கவனியுங்கள், ஒவ்வொரு இ-காமர்ஸ் நிறுவனமும் நுகர்வோர் குறைகளை தீர்க்க ஒரு நோடல் ஐ நியமிக்க வேண்டும் என இந்திய அரசு கட்டாயப்படுத்தியுள்ளது. சாதாரண கஸ்டமர் ஐ அணுகி 7 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு திருப்தியான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்ததாக இந்த நோடல் ஐ நீங்கள் அணுகலாம். நோடல் ஐ அணுகிய 10 முதல் 15 நாட்களுக்குள் உங்கள் புகாருக்கு பதில் கிடைப்பதுடன் பெரும்பாலும் ஒரு தீர்வும் கிடைக்கும். ஒருவேளை நோடலும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த மிக முக்கியமான வழி நுகர்வோர் நீதிமன்றம், கன்சியூமர் கோர்ட். தேசிய நுகர்வோர் உதவி மையத்தின், அதாவது நேஷனல் கன்சியூமர் இணையதளம் கன்சியூமர் ஹெல்ப்லைன் .gov மூலம் வீட்டிலிருந்தே 5 நிமிடத்தில் இலவசமாக புகார் பதிவு செய்யலாம். இது 30 முதல் 90 நாட்களுக்குள் உங்களுக்கு நியாயமான தீர்வை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த சட்டப்பூர்வமான வழிகளை இ-காமர்ஸ் நிறுவனங்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டார்கள். கவனியுங்கள், உங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் முதலில் சில முக்கியமான ஆதாரங்களை சேகரித்து வையுங்கள். உங்கள் ஆர்டர் ஐடி, பணம் செலுத்தியதற்கான ஸ்கிரீன்ஷாட் அல்லது ஆதாரம், மற்றும் கஸ்டமருடன் நீங்கள் பேசிய சாட் அல்லது இமெயில் ஸ்கிரீன்ஷாட்கள். இவை மிக முக்கியம். பிறகு உங்கள் அமேசான் அல்லது பிளிப்கார்ட் ஆப்பில் ஹெல்ப் அல்லது கான்டாக்ட் அஸ் பகுதிக்கு சென்று கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் அல்லது நோடல் ஆஃபீஸர் என்ற தேடலை மேற்கொள்ளுங்கள். அவர்களின் இமெயில் ஐடியை கண்டுபிடித்து உங்கள் புகாருடன் இந்த ஆதாரங்களை இணைத்து தெளிவாக ஒரு இமெயில் அனுப்புங்கள். இது முதல் மற்றும் மிக முக்கியமான படி. ஒருவேளை அங்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நேஷனல் கன்சியூமர் அதிகாரப்பூர்வ இணையதளமான கன்சியூமர் ஹெல்ப்லைன் .gov என்ற முகவரிக்கு சென்று அங்குள்ள ரெஜிஸ்டர் யோர் கம்ப்ளைண்ட் என்ற பிரிவில் 5 நிமிடத்தில் உங்கள் புகாரை பதிவு செய்ய முடியும். இது ஒரு எளிதான சட்ட வழி. பேங்க் ட்ரிக்ஸ், டாக்ஸ் சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ் தமிழில் தினமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்போதே பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் செய்யுங்கள். உங்கள் அமேசான் பிளிப்கார்ட் அனுபவம் என்ன? கீழே காமெண்ட் பண்ணுங்கள்.